தமிழகத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி விழாவுக்கான பொருட்கள் விற்பனை களைகட்டியுள்ளது. விநாயகர் சதுர்த்தியையொட்டி நாடே திருவிழா கோலம் பூண்டுள்ளது. கோவில்கள், வீடுகள் மற்றும் பொது இடங்களில் விநாயகர் சிலைகளை வைத்து பூஜை செய்து வழிபட்டு பின்னர் நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கமாக உள்ளது. அந்த வகையில் விழாவுக்கான விநாயகர் சிலைகள் மற்றும் பூஜை பொருட்கள் விற்பனை களைகட்டியுள்ளது. பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் விநாயகர் சிலைகளை மக்கள் வாங்கிச் சென்றனர். சென்னை கோயம்பேட்டில் விநாயகர் சதுர்த்திக்கான பொருட்களின் விற்பனை களைகட்டியது. பூஜையின் போது படைப்பதற்காக பல வகையான பழங்கள், பூக்கள் உள்ளிட்டவற்றை மக்கள் வாங்கிச் சென்றனர். சிலைகளுக்கு வைப்பதற்கான பல வண்ணங்களில் அமைந்த குடைகள், எருக்கம்பூ மாலைகளையும் வாங்கிச் சென்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் பூக்களின் விற்பனை ஜோராக நடைபெற்றது. திருவிழா காலம் என்ற காரணத்தால் பூக்களின் விலை பல மடங்கு அதிகரித்து காணப்பட்டது. கோவையில் விநாயகர் சிலைகள் விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்றது. பிரம்மாண்டமான சிலைகளை வாங்கியவர்கள் அவற்றை வாகனங்களில் வைத்து ஏற்றிச் சென்றனர். அதேபோல வீடுகளில் வைத்து வழிபட சிறிய அளவிலான சிலைகளையும் மக்கள் வாங்கிச் சென்றனர். நெல்லை பாளையங்கோட்டை சந்தையில் விநாயகர் சதுர்த்தி விழாவுக்கான பூஜை பொருட்களை மக்கள் வாங்கிச் சென்றனர். பொரிகடலை, மாவிலை தோரணங்கள் உள்ளிட்டவற்றின் விற்பனை களைகட்டியது. திருச்சி காந்தி மார்க்கெட்டில் பூஜை பொருட்களை வாங்க மக்கள் குவிந்தனர். விழாவையொட்டி இங்கு பூக்களின் விலை கடுமையாக அதிகரித்து காணப்பட்டது. இதனிடையே சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் சதுர்த்தி விழா தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெரிய தேரில் உற்சவரான ஸ்ரீ கற்பக விநாயகரும் அதனைத் தொடர்ந்து வந்த சிறிய தேரில் சண்டிகேஸ்வரரும் எழுந்தருளினர். சண்டிகேஸ்வரர் எழுந்தருளிய தேரை பெண்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் மின் ஒளியால் ஜொலிக்கிறது. கோவில் தெப்பக்குளம், அர்ஜுனன் தோட்டம் உள்ளிட்டவை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. விநாயகர் சதுர்த்தியையொட்டி கோவை புளியகுளம் முண்டி விநாயகருக்கு சுமார் 4 டன் மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. அஜானு பாகுவாக காட்சியளித்த விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் நடந்த நிலையில் அதிகாலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். காலங்காத்தால 3:30 3:30 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சு 4:30 மணிக்கு வரையில் அபிஷேகம் நடக்கும். அதுக்கப்புறம் அலங்காரங்கள் நடக்கும். இது ராஜ அலங்காரம் ரொம்ப விசேஷமானது. இந்த வருஷம் இது நாங்கள் பார்க்கலன்னா எங்களுக்கு அந்த இயர் முடிஞ்ச மாதிரியே இருக்காது. விநாயகரை பார்த்தா தான் விநாயகர் சதுர்த்தி நடந்த மாதிரி இருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு அலங்காரம் நல்லா இருந்தது, வித்தியாசமாகவும் இருந்தது. இன்னைக்கு எப்பவுமே விநாயகருக்கு பிடிச்ச மாலையும் அதே மாதிரி அவருக்கு பிடிச்ச அந்த அருகம்புல்லும் நாங்கள் எப்போவுமே வச்சு வழிபடுறது உண்டு. அதே மாதிரி குட்டி பிள்ளையாரை நாங்கள் பிடிச்சி வச்சு ஒரு 3வது நாளோ இல்லை 5வது நாளோ கரைக்கிறது உண்டு வீட்டில். சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் வழிபாடு நடத்த அதிகாலை முதலே பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். விநாயகர் சதுர்த்தியையொட்டி தங்க அலங்காரத்தில் மூலவர் காட்சியளித்த நிலையில் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் சாமி தரிசனம் செய்கின்றனர்.